திருக்குறள் அதிகாரம் 7. தலைப்பு மக்கட்பேறு. குறள் 61. பெருமவற்றுள் யாமறிவ தில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. விளக்கம். அறிய வேண்டுவனவற்றை அறியும் அறிவு படைத்த பிள்ளைச் செல்வத்தைத் தவிர மற்றவற்றை ஒருவன் பெரும் நன்மையாக நான் எண்ணுவதில்லை. குறள் 62. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். விளக்கம். பழிக்கப்படாத நல்ல குணங்களை உடைய பிள்ளைகளை பெற்றால் பெற்றவளை அவனுடைய பிறவிகள் தோறும் துன்பங்கள் தொடமாட்டா. குறள் 63. தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும். விளக்கம். பிள்ளைகளை தம் செல்வம் என்று அறிந்தோர் கூறுவர். அப்பிள்ளைகள் உள்ளபடியே செல்வமாவது அவரவர் செய்யும் நற்செயல்களால் அமையும். குறள் 64. அமிழ்த்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். விளக்கம். தம் பிள்ளைகளின் சிறு கையால் பிசையப்பட்ட கூழ் அமிழ்த்தை காட்டிலும் மிக இனிது. குறள் 65. மக்கள்மே தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. விளக்கம். பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சைக் கேட்பது காதிற்கு இன்பம். குறள் 66. குழலினி தியாழினி தென்பதம் மக்கள் மழலைச்சொல் கேளா தவர். விளக்கம். பெற்ற பிள்ளைகள் பேசும் பொருளற்ற மழலைச் சொல்லை கேட்காதவர்தாம் குழலும் யாழும் கேட்க இனியவை என்பர். குறள் 67. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். விளக்கம். தகப்பன் தன் பிள்ளைக்குச் செய்யும் நன்மை கற்றவர் அவையில் முதன்மை பெறச் செய்வதே. குறள் 68. தம்மின்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னியிற்கெல்லாம் இனிது. விளக்கம். தம் பிள்ளைகள் அறிவு மிக்கவராக இருப்பது தம்மை காட்டிலும் இப்பெரிய பூமியில் அழியாமல் தொடரும் உயிர்களுக்கு எல்லாம் இனிது. குறள் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய். விளக்கம். தம் மகனை கல்வி ஒழுக்கங்களால் நிறைந்தவன் என்று அறிவுடையோர் கூற அதைக் கேட்ட தாய் அவனை பெற்ற பொழுதை காட்டிலும் மிகுதியாக மகிழ்வாள். குறள் 70. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லெனும் சொல். விளக்கம். தன்னை கல்வி அறிவு உடையவனாய் ஆளாக்கிய தந்தைக்கு மகன் செய்யும் கைம்மாறு பிள்ளையின் ஒழுக்கத்தையும் அறிவையும் கண்டவர் இப்பிள்ளையை பெறுவதற்கு இவன் தகப்பன் என்ன தவம் செய்தானோ என்று சொல்லும் சொல்லை பெற்று தருவதே. நன்றி. வணக்கம்.